ராஜாத்தி வரும்போதே மண்டையை உடைக்கும் தலைவலியோடு தான் வந்தாள். அவளுக்கு தெரிந்திருக்கவில்லை, இவள் வருவதற்கு முன்பே இன்னொரு தலைவலி 150 கிலோமீட்டர் தூரம் பேருந்தில் பயணித்து வந்து வீட்டுக்குள் காத்திருக்கிறது என்று. இன்றைக்கென்று பார்த்து காஃபி பொடி தீர்ந்து விட்டதென்று டீயை கொண்டு வந்து நீட்டினாள் பாக்கியம். ராஜாத்திக்கு எப்பவும் காஃபி என்றாதான் குடித்த மாதிரி இருக்கும். வாசலில் விளையாடி கொண்டிருந்த ஜெயாவை அழைத்து காஃபி பொடி வாங்கி வர சொல்லலாமா என்று நினைத்தவள் வயிற்றை தள்ளி கொண்டு கொள்ளை பக்கத்தில் இருந்து வந்த சின்ன குட்டியை பார்த்த மாத்திரத்தில் அந்த யோசனையை கைவிட்டாள் என்று தான் சொல்ல வேண்டும். எப்போ வந்த? இவள் சுவாரஸ்யமில்லாமல் வரவேற்றதை பற்றி அவள் ஒன்றும் பெரிதாக அலட்டி கொள்ளவில்லை. மத்தியானம் வந்தேங்கா, நீ எப்படி இருக்க? பதிலை எதிர்நோக்காத சம்பிரதாயமான கேள்விகள். ராஜாத்திக்கு சிரிப்பு வந்தது, கூடவே எரிச்சலும் வந்தது. சின்ன குட்டி வந்த காரணத்தை அவள் தெரிந்து கொள்ள விரும்பவில்லை. காரணம் என்ன பெரிய காரணம்? இவளுக்கோ இவள் புருஷனுக்கோ கை அரித்தால் உடனே கிளம்பி வந்து விடைய வேண்டியதுதான். பணம் காய்ச்சி மரமான அக்கா வீட்டுக்கு. என்னடா அக்கா பகல் முழுக்க கார்மெண்ட்ஸ்லையும் அந்தியில் அக்கம் பக்கத்து பிள்ளைகளுக்கு டியூஷன் எடுத்தும் மாடா உழைக்கிறாளே. அம்மாவுக்கு வைத்திய செலவு இருக்கு, ஒரு பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கா, அதை படிக்க வைக்கணும், பிற்காலத்துக்கு ஏதாவது சேர்த்து வைக்கணும். அவளை போய் இப்படி அடிக்கடி காசு கேட்டு தொல்லை பண்ணுறோமே, இது நல்லா இருக்கான்னு அவளே அவள் மனசாட்சியே கேட்கணும். இவ கல்யாணத்துக்கு வாங்கின கடனையே இன்னும் அடைக்கல. அதுக்குள்ள வரிசையா 3, இப்போ வயிற்றுல 4வது. இன்னும் 3-4 மாசத்துல அடுத்த செலவு. பிள்ளைப்பத்துக்கு மட்டும் ஆத்தா வீட்டுக்கு அனுப்ப தெரிஞ்ச மவராசனுக்கு அதை கட்டுப்படுத்துகிற வித்தை மட்டும் தெரியாதான். இதை எல்லாமா இன்னொருத்தர் சொல்லி தரணும்? எரிச்சலுடன் எழுந்து போய் முகம் கழுவி கொண்டு வந்து வராந்தாவில் காத்திருந்த பள்ளி பிள்ளைகளுடன் ஐக்கியமாகிவிட்டாள். 8 மணி வரை வீட்டுக்குள் எட்டியும் பார்க்கவில்லை. ஆனால் என்றுமே இல்லாமல் இவள் கடுகடுத்ததில் எல்லாம் விளங்கியது அம்மாவுக்கு என்று தான் சொல்ல வேண்டும். சின்ன குட்டி உள்ளே அம்மாவிடம் வாக்குவாதம் புரிந்து கொண்டிருந்தது. அரைகுறையாக காதல் விழ இன்னும் கொஞ்சம் கத்தினாள் பிள்ளைகளிடம். வகுப்பு முடிந்ததும் விட்டால் போதுமென்று அத்தனை பிள்ளைகளும் புத்தக பையை தூக்கி கொண்டு ஓடின என்று தான் சொல்ல வேண்டும். ஜெயா சாப்பிட்டு படுத்து விட்டிருந்தாள். அம்மா இருப்பதால் ஜெயாவை பற்றிய கவலைகள் இல்லாமல் மாலை நேரத்திலும் கூடுதல் வருமானத்திற்கு ஏதாவது வழி செய்ய முடிகிறது. படித்தது 10ஆம் வகுப்பு தான் என்றாலும் 5வது வரையிலான பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பதில் ஒன்றும் அத்தனை சிரமம் இருக்கவில்லை. சின்ன குட்டி சுவரை பார்த்தபடி வெறுங்கையை தலைக்கிட்டு ஒருக்களித்து படுத்திருந்தாள் என்று தான் சொல்ல வேண்டும். ஏமா, அவ சாப்பிட்டாளா? நீ வந்ததிலிருந்து ஏன் அப்படி இருக்க? பிள்ளைங்க எப்படி இருக்கு? ஏன் வந்தேன்னு எதுவும் கேட்கலையாம். ஒரே மோலாசை. என்ன கேட்க வேண்டியிருக்கு? அதான் தெரியுதே, மூஞ்சி எல்லாம் அதஞ்சு போய் ரத்த சோபை வந்து கிடக்குன்னு வாங்கிக்கிட்டு போகிற காசெல்லாம் என்னதான் பண்ணுற? அவளுக்கு நல்லா வக்கனையாக ஆக்கி போட்டுட்டு இதுவும் பிள்ளைங்களும் பட்டினி கிடக்குதுங்க. நீ ஏன் பாரு, அது மூஞ்சில் எங்கேயாவது களை இருக்கான்னு வெளுத்து போய் இருக்கா. அக்கா, நீ என்ன வேணாலும் சொல்லு, ஆனால் இப்போ அவர் ரொம்ப முடியாமல் இருக்கிறாரு. கை செலவுக்கு கொஞ்சம் பணம் கொடு, உடம்பு சரியாக போனதும் வேலைக்கு போய் திருப்பி தருவார். மெல்ல கைகளை ஊன்றி எழுந்து அமர்ந்தார். கிழிச்சார். ஏண்டி, உனக்கு வெக்கமே கிடையாதா? அந்த ஆள் என்னைக்கிடி சம்பாதிச்சான்? வாங்கினதை திருப்பி கொடுத்தான். சின்ன குட்டி, இன்னைக்கு சொல்கிற, நீ அந்த ஆளோட குடும்பம் நடத்தி கிழிச்சது போதும். 3 பிள்ளைங்களையும் அழைச்சிக்கிட்டு இங்கேயே வந்துடு. உன்னை ஒரு நல்ல வழிக்கு கொண்டு வரேன். உன் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறேன். அதை விட்டுட்டு சும்மா பணம் காசுன்னு வந்து என் முன்னாடி நிற்காத. ஆமாம், நீங்கள் கட்டி கொடுத்த இடம் அப்படி. அதுக்கு என்ன குத்தம் சொன்னால் சரியா போச்சா? முந்தானையின் முனையை ஒற்றை விரலால் முறுக்கி கொண்டே சின்ன குட்டி பேசினாள் என்று தான் சொல்ல வேண்டும். கட்டி கொடுக்கும்போது கண்டோமா இப்படி கையாளாகாத பயலா இருப்பான்னு? உன்னை யாரடி குத்த சொல்றது? நீ கிளம்பி வான்னு தானே சொல்கிறேன். அவன் எக்கேடா கட்டு தொலையட்டும். அக்கா, அவர் முன்ன மாதிரி இல்லை. வேலைக்கு போயிட்டு வந்துக்கிட்டு தான் இருந்தார். என்னமோ இந்த பாலா போன வயிற்று வலி தான் அவரை ஒரு ஜோலி பார்க்க விடுறதில்லை. எப்படி கிடந்து துடிக்கிறாரு தெரியுமா? பாவம்டி, வந்ததிலிருந்து ஒரே புலம்பல் தான். ஏதாவது பண்ணுமா? பாக்கியம் சந்தடி சாக்கில் சின்ன மகளுக்கான தன் நிலைப்பாட்டை தெரிவித்தாள் என்று தான் சொல்ல வேண்டும். நீ எதுக்கு அடி போடுறேன்னு எனக்கு தெரியும். கொஞ்ச நேரம் சும்மா இருமா. கம்பெனியில் நான் கடன் வைக்காத ஆள் இல்லை, வாங்காத ஆள் இல்லை தெரியுமா? எல்லோரும் என்னைய கண்டாலே ஒதுங்கி ஒதுங்கி போகும்போது அப்படியே அவமானத்தில் உடம்பெல்லாம் கூசுது. அதுக்கென்ன பண்ணுறது? நாம் வாங்கி வந்த வரம் அப்படி.
இல்லைனா என் புருஷனும் உன் புருஷனும் எதுக்கு இப்படி நம்மளை அனாதையாக விட்டு விட்டு அல்பாயுசில் போய் சேரணும். சரி, இவளாவது நல்லா இருக்கட்டும்னு பார்த்தா அவனும் குடிக்கார பயலாக போயிட்டான். என்ன இருந்தாலும் இந்த பாவி மக இப்படி வந்து மூக்க சிந்திக்கிட்டு நிற்கும்போது மனசு கேட்குதா சொல்லு. வெறுங்கையா அனுப்பாம ஏதோ கையில் கிடைச்சதை கொடுத்து அனுப்புமா. அப்புறம் அவன் பொழைச்சி வந்தா திருப்பி கொடுக்க மாட்டானா என்ன? அம்மா, உனக்கும் அந்த ஆளை பற்றி நல்லாவே தெரியும். சும்மா நடிக்காதம்மா. குடியும் கட்டின பொண்டாட்டி பிள்ளைங்களை காப்பாற்ற துப்பில்லாத மனுஷனுக்கெல்லாம் நீ வக்காலத்து வாங்காத. அவன் செத்தாலும் சரி, சல்லி காசு கொடுக்க மாட்டேன். இங்கே என்ன கொட்டியா கிடக்கு? அவனை மாதிரி ஆளெல்லாம் இருந்து உயிரை வாங்கிறத விடவும் செத்து தொலையலாம் என்று சொல்லி முடித்தாள். ராஜாத்தி இப்படி முகத்தில் அடித்தார் போல சொல்வாள் என்று பாக்கியமும் நினைத்திருக்கவில்லை. என்னதான் இருந்தாலும் வாயும் வயிறுமாக இருப்பவளிடம் கொஞ்சம் கூட கருணை இல்லாமல் இப்படியா பேசுவது என்றுதான் தோன்றியது என்றுதான் சொல்ல வேண்டும். ராஜாத்தி, என்ன பேசுற நீ? புள்ளத்தாச்சி இப்படி பேசி நோவடிக்காத. ஏதா இருந்தாலும் நிதானமா பேசு. என்னம்மா நீயும்? எவ்வளவுதான் ஒரு மனுஷி பொறுமையா இருக்கிறது? கண்ணு தெரியலன்னு கஷ்டப்பட்டியே. கண் ஆபரேஷனுக்கு 2000 ரூபாய் தேத்தி வச்சிருந்தேன். கொல்ல செவரு நேரம் பார்த்து புட்டுக்கச்சி. சாஞ்சது நம்ம பக்கம் சாஞ்சிருக்க கூடாது. அந்த பக்கம் விழுந்து அந்த ஆள் வந்து என் கோழி போச்சு கூடு போச்சுன்னு கத்துட்டு போறான். இப்ப அது வேற திடீர் செலவு. ஆமா, ஒரு மனுஷன் சாவ கிடக்கிறான்னு சொல்றேன். நீ கொல்ல பக்க செவ்வறு வைக்கிறத பத்தி பேசுற. எல்லோருக்கும் அவங்க காரியம்தான் பெருசு. அம்மா, நான் இனிமே இங்க நிக்கிறதுல அர்த்தமே இல்லை. ஊரை பார்க்க போகிறேன். பிள்ளைங்களை எங்க வீட்டு கிளவிக்கிட்ட விட்டு வந்திருக்கேன். அது பாட்டுக்கு டிவி முன்னாடி உட்கார்ந்தா அவுத்துட்டு போனா கூட தெரியாத மேனிக்கு வாயை பொழந்துக்கிட்டு உட்கார்ந்துருக்கும். நான் போறேன். ஆனா என் புருஷனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு நல்ல தங்கா மாதிரி பிள்ளைங்களை கிணத்துல தள்ளிட்டு நானும் பாஞ்சிடுவேன் சொல்லிட்டேன் என்று சொன்னாள். மிரட்டுறா பாத்தியாமா? புருஷனை அடக்கி வைக்க துப்புள்ள, நம்ம கிட்ட எகிர்றா. போகுதுடி, அந்த 2000 எடுத்து கொடுத்துடு. ஏதாவது வைத்தியம் பார்த்து பொழைச்சிக்கிட்டோம். என் ராஜாத்தி இல்லை. பாக்கியம் மூத்தவளின் தாடியை பிடித்து கொண்டு கெஞ்ச தொடங்கினாள் என்று தான் சொல்ல வேண்டும். கொஞ்சம் பாவம் பார்த்தா தலையில மிளகா அரைக்காம விடமாட்டாங்க போல இருக்கு. புருஷனும் பொண்டாட்டியும், சின்ன குட்டி, போன மாசம் அம்மாவோட தோட்ட அடமானம் வச்சு 1000 ரூபாய் பெரட்டி தந்தனே, அது என்னதாண்டி பண்ணன என்று. அதான் கோவிலுக்கு பாடக்காவடி எடுத்தேன்னு சொன்னேன்ல, அதுக்கு ஏது காசு? நீ கொடுத்தது தான். ஏண்டி, சாப்பாட்டுக்கே கஷ்டம்னு தான் வந்து நின்ன. பாடையில போறவனுக்கு பாடக்காவடி கேக்குதா? நீ திருந்தவே மாட்டையா என்று சொன்னாள். அவருக்கு நேரமே சரியில்லையாம். யாரோ செய்வனை செஞ்சுட்டாங்கன்னு எங்க சின்ன மாமியாரு சொன்னச்சு. இல்லைனா நல்லா இருந்த மனுஷனுக்கு திடீர்னு எப்படி வயிற்று வலி வரும்? குலதெய்வத்துக்கு நேர்ந்துக்கிட்டு கெடா வெட்டுனா சரியா போயிடும்னு பெரிய குழந்தை சொன்னுச்சு. போன மாசம் கூட எங்க பங்காளி யாரோ செய்வனை செஞ்சு வச்ச தகட்ட ஒரு மந்திரவாதி வந்து எடுத்தானே. அதான் எடுத்துட்டான்ல, அப்புறம் என்ன இன்னுமா சரியா போகல அந்த ஆளுக்கு என்று கேட்டா. எடுத்தது ஒண்ணுதான், இன்னும் எத்தனை புதஞ்சிருக்கோ. அதுக்கே அந்த ஆளை நெருங்க விடல. என்னென்னமோ சாங்கியமெல்லாம் பண்ணித்தான் எடுக்க முடிஞ்சது என்று சொன்னாள். பாத்தியாம்மா, இங்க நான் சிந்துற வேர்வையெல்லாம் எப்படி பாலா போகுதுன்னு. ராஜாத்திக்கு பதில் சொல்ல முடியாமல் பாக்கியம் தலை கவிழ்ந்தாள் என்று தான் சொல்ல வேண்டும். சின்னக்குட்டி, அந்த குடும்பத்துல வாக்கப்பட்டு நீயும் லூசு மாதிரி ஆயிட்டடி. இங்க பாரு, உன் புருஷனுக்கு செய்வனை வைக்கணும்னா வேற யாரும் தேவையில்லை. அதை அவனே வச்சுப்பான். குடிய முதல்ல நிறுத்த சொல்லு. அப்புறம் எல்லா நேரமும் நல்ல நேரம்தான். அவரை குடிக்க வைக்கிறதே அதுதானக்கா. சாமிக்கு ஏதாவது நேர்ந்துக்கிட்டு செய்யலைனா கூட இப்படி ஆட்டி வைக்குமா? உன் புருஷனை 4 சாத்து சாத்தி குடிக்காம வேலை வெட்டிக்கு போய் குடும்பத்தை காப்பாற்ற சொல்லு. என்னைய பார்த்தா உனக்கு இளக்காரமா இருக்கு. நான் கண்ணீரும் கம்பளையுமா தெருவில் நிற்கிறத பார்க்கணும்னு தான் நீ ஆசைப்படுறியாக்கா? முந்தானையில் மூக்கை சிந்தியவாறு தேம்பி தேம்பி அழலானாள். சின்ன குட்டியின் கடைசி ஆயுதம் இதுதான். அக்காவின் முன்னிலையில் அழுதால் போதும், இலகி விடுவாள். இப்போதும் அதுதான் நடந்தது. தங்கையின் கண்ணீரை கண்டதும் ராஜாத்தியின் நெஞ்சம் இலகியது என்றுதான் சொல்ல வேண்டும். பாவம், எத்தனை அழகா அம்சமா இருந்தா. இன்றைக்கு என்னவோ இவளுக்கு அக்கா மாதிரி மூப்பெய்தி காட்சி அளிக்கிறாள். பார்க்கவே பஞ்ச பராரி போல இருக்கும் அவளிடம் துளியும் இரக்கமில்லாமல் நடந்து கொள்வது எத்தனை மடத்தனம் என்று உணர்ந்தவளாய் சின்ன குட்டியை வாஞ்சையுடன் அவள் தலையை கோதிவிட்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும். சீ கழுத, உன்னை அப்படி நினைப்பேனடை. சரி, அழுவாத, வா வந்து சாப்பிடு என்று சொன்னாள். எனக்கு வேணாம்.
சின்ன குட்டி விசும்பிக் கொண்டே சொன்னாள் என்று தான் சொல்ல வேண்டும். ஆமா, ரோசத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. காலையில் சாப்பிட்டுட்டு பிள்ளைங்களுக்கு ஏதாவது எடுத்துக்கிட்டு போ என்று சொன்னாள். நான் கேட்டது காரியத்திலேயே குறியாயிரு, அம்மா தரும், பத்திரமா எடுத்துக்கிட்டு போய் ஆக வேண்டியதை பாரு என்று சொன்னாள். சரிக்கா என்று சொன்னாள். மறுநாள் மாலை வரும்போது சின்ன குட்டி போய்விட்டிருந்தாள் என்று தான் சொல்ல வேண்டும். அம்மா, சின்ன குட்டியை பத்திரமா பஸ்ஸில் ஏற்றி விட்டியா என்று கேட்டாள். என்று சொன்னாள். போயிட்டு ஃபோன் பண்ணினாளா என்று கேட்டாள். என்று அதற்கும் பதில் சொன்னாள். ஏமா ஒரு மாதிரியா இருக்க என்று கேட்டாள். ஒன்றுமில்லம்மா, லேசா தலைவலி என்று சொன்னாள். தலைவலியும் நம்ம வீட்டில் ஷிஃப்ட் போட்டுக்கிட்டு வருது போல என்று சொன்னாள். சிரித்தாள் ராஜாத்தி. பாக்கியம் சிரிக்கவில்லை. கிளம்பும்போது சின்னக்குட்டி சொன்னதையே நினைத்து தலைவலி வந்து விட்டதை ராஜாத்தியிடம் சொல்லவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். அம்மா, வைத்திய செலவுக்குன்னு நினச்சி தான் அக்கா பணம் கொடுத்துருக்கு, அதுக்கிட்ட சொல்லாத. குலதெய்வத்துக்கு கெடா வெட்டுக்கு நேர்ந்திருக்கு, அதுக்கு தான் காசு வாங்கிட்டு போனேன்னு தெரிய வேணாம். அடுத்த புதன்கிழமை முடிஞ்சா நீ மட்டும் ஒரு 8 வந்துட்டு போ என்று சொன்னாள். இரவு நெடுநேரம் தூக்கம் வராமல் தவித்து பின்பு கண்ணையர்ந்த பாக்கியத்தின் கனவில் கெடாவுக்கு பதில் ராஜாத்தி தலை வெட்டப்பட்டு கிடந்தாள் என்றாள்.